ஸோ எல்லா பக்தர்களுக்கும் ஆயுத பூஜா ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீ ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்கதேவ் பகவானுக்கு, ஸ்ரீ ஸ்ரீ கௌரிதாய்க்கு, श्री श्री गोपेश्वर महादेव की, श्री श्री योग मैया की, श्रील प्रभुपाद की, श्रील गुरुदेव की जय। गौर प्रेमानंद हरे कृष्ण। எல்லா பக்தர்களுக்கும் விஜயதசமி ஆயுத பூஜா நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஹரே கிருஷ்ணா. வெல்கம் யூ ஃபார் திஸ் சைத்தன்யம் சரிதாமிரத செஷன். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். நம்ம எல்லாமே இன்றைக்கி கலந்துருக்கோம். அது முக்கியமாக கோயிலில் நம்ம கலந்துக்கிட்டு சத்சங்கத்துக்காக வந்திருக்கோம். ஸோ சாஸ்திரங்களை சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் விசேஷ நாளில் பக்தர்கள் கூட சாங்கித்யம் செய்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆச்சாரியாஸ் என்ன சாஸ்திரங்கள் என்ன குறிச்சிருக்காங்கன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகத்தில் பௌத்திக உலகத்தில் எல்லாமே கிடைக்கும், எதுக்குமே குறையில்லை. எதை வேணாலும் நம்ம பணம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம், யாரை வேணாலும் நம்ம வாங்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம வாங்க முடியாது. அதுதான் பக்தரோட சாங்கித்யம்னு சொல்லி ஆச்சாரியா சொல்கிறாங்க. அதனால தான் பிருந்தாவனத்தில் ரஜபூமியில் கோபியர்கள் அவங்களோட விரக பக்தியை எப்படி வெளியேற்கிறாங்கன்னா, உணவு காற்று கூட சுவாசிக்காமல் பகவானுக்காக தன்னோட கட்டின புருஷனை கூட விட்டுட்டு பகவானுக்காக, பகவானை சந்திருப்தி பண்ணுறதுக்காக எல்லாமே விட்டு ஓடி போகிறாங்களாம். எப்போது பகவான் தன்னோட முரளியை வாசிக்கும்போது அந்த ஒளியை கேட்ட உடனே ஓடுறாங்களாம், அந்த இதுக்கிட்ட விருந்தாவனத்துக்கிட்ட ஓடுறாங்களாம். அப்படி நம்மளோட பக்தி அப்படி பரவசமாக இருக்குன்னு சொல்லி ஆச்சாரியாஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு அடிப்படையான குறைகள் நம்ம எல்லார்கிட்டமே இருக்குது. அந்த அடிப்படை குறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கீதையில் ஆகட்டும், கீதையில் உட்பட, பாகவதம் உட்பட, சைத்தன்ய சரிதாம் உட்பட எல்லா புராணங்களையும், எல்லா சாஸ்திரங்களையும், எல்லா உபனிஷத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நிறையா சொல்லுது. ஹரிஷட் வர்க்கங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம இதயத்தில் பல பிறவிலேருந்து வளர்ந்துட்டே இருக்குது. அதுதான் அனர்த்தாசன்னு சொல்லி சொல்கிறாங்க. 9 பக்தி நிலைகள் இருக்குது. அந்த 9 பக்தி நிலைகளை ஆதோஸ்வதா, சாது சங்கா, பஜனக்ரியா, அனர்த்த நிவృத்தி, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, பாவா, பிரேமா. ஸோ இந்த 9 நிலைகளை நம்ம அனர்த்த நிவృத்தி என்ற நிலைகளை தாண்டதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தாண்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அனர்த்த நிவృத்தி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறோன்னா, சர்வசாதாரணமாக நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா, ராமாயணம் திரேதாயுகத்தில் வால்மீகினால் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மக்கள் அது ஒரு கதையாக தான் அப்படியே விட்டாங்களே தவிர யாருமே அது தீவிரமாக எடுத்துக்கல. அதோட குணப்பாடங்கள் நிறைய இருக்குது. ராமாயணத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய குணப்பாடம் நிறைய இருக்குது. முக்கியமாக நம்ம ஆட்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அது கதையோடையே விட்டுட்டு எப்போ தேவைப்பட்டதோ அப்போ மட்டும்தான் நம்ம கேட்குறோமே தவிர அதில் இருக்கிற இன்சைட்ஸை நம்ம எடுக்கவே இல்லை. அந்தரங்கமாக என்ன எழுதப்பட்டிருக்கு, எதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு, இதில் ஆழமாக என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்றது நம்ம பரிசீலனை பண்ணணும். அதனால தான் வால்மீகி அது ரொம்ப ஆழமாக எழுதியிருக்காரு. ஆச்சாரியாஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யுத்த காண்டான்ற பர்வத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன்னா, இன்றைக்கி மக்கள் பக்தி தொண்டு பண்ணும்போது, சாதகராக இருக்கும்போது, அப்புறம் சாதாரணமாக பக்தர் இல்லாதவங்க கூட இந்த பெருமைன்றது தமிழில் சொல்லுவாங்க, கர்வம்னு சொல்லி தெலுங்கில் சொல்லுவாங்க. இந்த பெருமையும், அதுக்கப்புறம் அது இங்கிலீஷில் ப்ரைடுன்னு சொல்கிறாங்க. தமிழில் பெருமை, தெலுங்கில் கர்வம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பொருள் இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாயையால் தாக்கப்பட்டவங்க சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 எதை வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம் நம்ம வாழ்க்கையில். இப்படி அனர்த்தங்களை நம்ம பார்த்தா காமா, குரோதா, லோபா, மோகா, மத, மத்சரியா அப்படின்னு சொல்லி 6 பொருள்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் எப்போ இந்த பெருமைன்றது நமக்கு தடையாக இருக்கோ அப்போ நம்ம அது நம்மளால்
வெல்ல முடியாத ஒரு பொருள் இது. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு யுத்த காலத்தில் நம்ம பார்த்தா ராமாயணத்தில் ஏன் இதை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா, முக்கியமாக இன்றைக்கி ஆயுத பூஜா விஜயதசமியோட பறவை நாள், அதாவது பண்டிகை நாள் ரொம்ப விசேஷமாக மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. முக்கியமாக நம்ம பாரத நாட்டில் ஒரு விசேஷமான ஒரு நாகரிகத்தை, ஒரு கல்ச்சர் நம்ம வந்து வளர்த்துனது என்னென்னா, எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் எல்லா பண்டிகையும் வந்து எல்லா மாநிலத்துலேயும் பார்த்தா நல்லாவே கொண்டாடுவாங்க. அந்த அந்த விழாவே பார்த்தா சாதாரணமான நாளுக்கு அது அடுத்த மற்ற நாள் இந்த விழா நாளுக்கு வந்து ரொம்ப மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்றைக்கி பார்த்தா பூவெல்லாம் நிறைய வாங்குவாங்க, பூஜைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க, நிறைய பக்தர்கள்லாம் கூப்பிட்டு பிரசாதத்தை கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதோட ஆழமான ஒரு சாராம்சத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்காமையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அப்படி ஒரு 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 கல்ச்சரை, ஒரு நாகரிகத்தை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிபாடை வந்து நம்ம இன்னும் கடைப்பிடிச்சிட்டே இருக்கிறோம். மறக்காமல் அதை வந்து நம்ம முன்னோர்களாகட்டும், நம்ம அடுத்த சந்ததிகளாகட்டும் அதை வந்து கடைப்பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப பெருமையோடு நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. நீ உண்மையாக நம்ம இப்போ பார்த்தேன், பசங்களெல்லாம் இங்கே வரும்போது உடனே வந்து ராதாகிருஷ்ணாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறது பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராங்க, நம்ம மகாராஜ் ஆச்சாரியாஸை எடுத்துகிட்டு போகிறாங்க, குழந்தைங்களாம் வராங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, பிரதட்சணை பரிக்கிரமம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பண்பாடை வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வராது. அதான் நாரதமுனி வந்து இதில் சொல்கிறாரு, பாகவதத்தில் சொல்கிறாங்க, 1வது ஸ்கந்தத்தில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 5வது அத்தியாயத்தில் சொல்கிறாங்க, நான் மற்ற பசங்களை மாதிரி குழந்தைங்களை மாதிரி நான் வெளியே ஆட போகிறதில்ல, வெளியே ஆடுறதுக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லி வியாசதேவருக்கு சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இருக்கிற அந்த ஜெனரேஷன், அந்த சந்ததிகளை வந்து நாரதமுனியை வந்து எப்படியெல்லாம் தன்னோட பால்ய வயசில் எப்படி இருந்தாங்களோ அப்படி உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வெளியே போனால் நெருப்பு மாதிரி அது. யார்கிட்ட எந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கோ நம்ம வந்து சொல்லவே முடியல. உடனே டக்குன்னு அது பரவிடும். இந்த பழைய இந்த நம்ம இதுலலாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், ஒரு நோய் வந்தது என்னன்ட்டு மலேரியா, அதுக்கப்புறம் மலேரியா மைனு, அப்புறம் வந்து இன்னொரு நோய், அது வந்து கால்ரா பிளேக். இதெல்லாம் கொரோனா மாதிரி. அப்போ கொரோனாவோட மோசமாக இருந்தா அது வந்துட்டா உடனே எல்லாமே பரவிடும், எல்லா இடத்துக்கும் பரவிடும், ஊரே போயிடும். இந்த என்ன சுண்டகாலி ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த காற்று அடைச்சிட்ட மாதிரி அந்த மாதிரி அடிச்சுட்டே போயிடும் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வெளியே போனால் அந்த அபக்தர்கிட்ட ஆகட்டும், அசங்கிக்கிட்ட ஆகட்டும், நம்ம தொடர்பு எடுக்கும்போது ரொம்ப கவனக்குறையாக இருந்தா நம்மளோட வாழ்க்கையை வந்து வீணாக போயிடும், எல்லாமே கைவிட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. ஸோ அதனால் இன்றைக்கி ராமர் கும்பகர்ணரோட போர், அப்புறம் டைம் இருந்தால் சமயம் அனுமதி பண்ணால் ராமரும் அப்புறம் வந்து ராவணர், இவங்க ரெண்டு போரில் நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்றது இன்றைக்கி நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. கும்பகர்ணா அப்படின்னா அர்த்தம் என்ன? கர்ணான்னா காது, கும்பான்னா பெரிய பானை மாதிரி அவனுக்கு இருக்கிற காது. யாருக்கு? கும்பகர்ணனுக்கு. அதனால தான் அவனுக்கு கும்பகர்ணன். கும்பகர்ணனுக்கு தூங்குறதுனா ரொம்ப இஷ்டம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 6 மாதம் தூங்கினா ஒரே ஒரு நாள் தான் அவர் எந்திக்குவார். ஒரு நாள் எந்திரிச்சா அந்த 6 மாதத்தில் என்னென்ன தீமைகள் செய்யணுமோ எல்லா தீமைகள் ஒரு நாள் செஞ்சிடறாரு. அதே மாதிரி 6 மாதத்தில் என்னென்ன சாப்பிடணுமோ என்னென்ன குடிக்கணுமோ எல்லாமே பண்ணிடுவார். அவரை எழுப்பி விடுறதுக்காக ராவண படாத பாடுபட்டாராம். எழுப்பவே முடியலையா அவர். பெரிய பெரிய ஆணையை கொண்டு வந்து பெரிய பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்து காது கிட்ட போய் மியூசிக் கொடுத்தாராம் அவரை எழுப்பி விடுறதுக்காக. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அண்டால ரத்தம், மனிதர்கள் ரத்தம், அந்த ரத்தம் இந்த ரத்தம் எல்லா ரத்தரோட பானையில் வச்சார், பெரிய பெரிய பானையில் அண்டால. ஏன்னா கும்பகர்ணர் எப்படின்னா அவரோட நேச்சர் எப்படின்னா, கும்பகர்ணர் எதை வந்து பிரதிநிதியாக இருக்காங்கன்னா, ப்ரைடு, பெருமைக்கு. என்னால் எல்லாமே முடியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்ற ஒரு பெருமை. நம்ம கூட பக்தி தொண்டு நம்ம கூட யாரும் ஆச்சாரியா சொல்கிறாங்க, என்றைக்குமே நீ வந்து பக்தான்னு சொல்லிக்காத சொல்கிறாங்க.
நம்ம என்றைக்குமே சாதகர் தான். பெருமை புகழ் புகழ். ஸோ என்றைக்குமே நம்ம வந்து சாதகர் தான், பக்தராக இல்லை. நம்ம வந்து நம்ம நான் பக்தான்னு சொல்லிக்கிறது நமக்கு தகுதி இல்லை, என்றைக்குமே தகுதி இல்லை. நம்ம சாதகர் தான், ப்ராக்டிஸ்னர் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஷனர்ஸ், ஆன்மீகமான சாதகர். ஸோ இப்படி நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கூட இந்த பெருமை என்ன ஆகுது, மற்ற அனர்த்தங்கள் எல்லாமே நம்ம வந்து நீக்கிடலாம். ஆனால் பெருமையை வந்து நீக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி பெருமையை நீக்கிறதுன்றது இங்கே வால்மீகி வந்து சொல்கிறார் ராமாயணத்தில். ஸோ கும்பகர்ணர் வந்து கட்டாயமாக எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ராவணனுக்கு. அவரை சாதாரணமாக எந்திக்க மாட்டார். அவர் அந்த 6 மாதம் ஆன பிறகு ஒரே ஒரு நாள் தான் அவரை எழுப்பி விடுவார். அது எழுப்பி விடுறதுக்கு ரொம்ப பெரிய பாடுபட்டார் அவர். பெரிய பெரிய என்ன தூண்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் காது கிட்ட சத்தம் கொடுத்து பண்ணார். அப்பவும் எந்திக்கல. அதுக்கப்புறம் ரத்தம் எல்லாம் நிறைய அண்டா ரத்தம். அப்புறம் என்ன ஒரு டெக்னிக் அவர் வந்து கடைப்பிடிச்சாருன்னா, அவரை எழுப்பி விடுறதுக்கு இந்த காதில் ஒரு 100 பேர், இந்த காதை பக்கம் ஒரு 100 பேர் அவரை பெருமையை பற்றி புகழ்னாராம். புகழ அப்புறம் எஞ்சிட்டு கோவமா எஞ்சிட்டாராம். இப்போ நம்ம கூட தூக்கத்தில் நம்ம எழுப்பி விட்டா நம்மளுக்கு கோவம் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி கோவமா எஞ்சிட்டாராம். அப்போ கோவம் அதை வர சாந்தம் பண்ணுறதுக்காக பெரிய அந்த ரத்தத்தை எல்லாம் அப்படி குடிக்கிறாங்களா, ரத்தத்தை குடிக்கிறாங்க கும்பகர்ணர். ஸோ அவர் கும்பகர்ணருக்கு என்ன பிடிக்குன்னா, அவரை பெருமையாக அவரை வந்து நம்ம வந்து புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும். இப்போ பிரபு சொன்ன மாதிரி புகழணும், அவரை இகழக்கூடாது, புகழணும். அவர் பண்ணுறாரா இல்லையா, அந்த புகழுக்கு தகுதி இருக்கா இல்லையா, அவரை வந்து புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும். ஸோ இதான் ஆச்சாரியாஸ் சொல்கிறாங்க, பக்தர்கள் கூட நீங்கள் சாதனை பண்ணும்போது, சாதகராக இருக்கும்போது பெருமையை எதிர்பார்க்காதீங்க. பெருமை என்றைக்குமே எதிர்பார்த்தா கும்பகர்ணன் மாதிரி நம்ம கூட வதம் ஆகிடுறோம்னு சொல்லி ஆச்சாரியாஸ் நல்லா வர்ணிக்கிறாங்க அதெல்லாம். ஸோ இப்படி கும்பகர்ணன் அவருக்கு இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன நடந்தது, ஏன் அவரை எழுப்பி விட்டுறது, எதுக்காக அவர் வரணும், இதெல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது ராவணன் சொல்கிறாரு, உன் கூட பெரிய படையை நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. சச்சா, என்னத்துக்குப்பா படை, நான் ஒருத்தம் போதும், எவ்வளோ பெரிய படை வந்தாலும் நான் ஒரே ஒரு ஆள் போதும். அதான் பெருமை. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதான். ராவணன் எவ்வளோ சொல்கிறாரு, வேண்டாப்பா நீ எல்லாம் படையை கூட்டிகிட்டு போ, அது அவள் சாதாரணமாக நீ வந்து இது பண்ண முடியாது, அவங்ககிட்ட போர் பண்ண முடியாதுன்னா, சும்மா இருப்பா, நீ உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் நீ என்ன எழுப்பி விட்டுருக்க சொல்கிறாரு. நான் ஒருத்தம் போதும், என் கூட யாரையும் அனுப்பாத நீ சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ பெரிய பலசாலி அவர். ஏன் அவர் ராவணன் இவரை எழுப்பி விட்டாருன்னா, அவரோட சாரீரகமான அந்த வெளிப்படையான அந்த சாரீரத்தை பார்த்து நிறைய பேர் இறந்துடுறாங்க, மூச்சு விழுந்து எழுந்துடுறாங்களா, அவ்வளோ பெரிய சரீரம் அவரது. அவர் அப்படி நடந்து வந்தாலே போதும். ஸோ அப்படி வரும்போது வானர சைன்யம் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க லங்கால. அவங்க பார்த்தவொடனே நிறைய பேர் மூச்சு விழுந்துட்டாங்க அப்படியே வானர சைன்யம். ஏன்னா வானர சைன்யம் வந்து சாதாரணமாக வந்து பயிற்சியாக இருக்கிறது. காட்டில் மூலிகைகள், வேர்கள் அதெல்லாம் சாப்பிட்டு எதுவுமே சாப்பிட்றது கூட எதுவுமே இல்லை அவங்களுக்கெல்லாம். ஆனால் இங்கே வந்து இந்த படை வந்து லங்கா படை வந்து நல்ல கட்டுமுட்டியான பதார்த்தங்கள் உணவெல்லாம் கொடுத்து நல்ல பலசாலியாக இருக்காங்க எல்லாருமே. நிறைய பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் வானரங்கிட்ட எதுவுமே இல்லை. எல்லாமே அவங்க வந்து சின்ன சின்ன குச்சி வச்சு அதை வந்து அம்பு வச்சு வந்து அவங்க போர் பண்ணுறது. ஸோ அவங்க பார்த்த உடனே அவர் நடக்க நிறைய பேர் இறந்துட்டாங்களா வானரராஜ். அவ்வளோ பலசாலியா இவர் கும்பகர்ணன். அதுக்கப்புறம் இந்த வானரங்கள்லாம் பார்த்து அவங்கள வந்து நிறைய பேர் அப்படியே வாயிலே முழுங்கிட்டாரா எல்லாரையும். வானரங்க வாயிலே முழுங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து போராடி தவிக்கி வந்து அவங்க மூக்கில் வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணாங்களா, முடியலையா. ஏன்னா அவங்க பல்லுக்கு கடிச்சிட்டா அவங்க இதாகிடுவாங்க, அங்கே இறந்துருவாங்க. அதனால் மூக்கில் வரதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்களா, முடியலையா. சரி, நிறைய ஒரு 100, 150, 200 வானரங்கள் எல்லாமே அவங்க இதை பார்த்தவே இறங்கிட்டாங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணா, அவனோட புத்தியை உபயோகிச்சு இவங்க சின்ன இந்த சில்லறையெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு டைரெக்டாக நம்ம வந்து ராம் லக்ஷ்மணன் வந்து நம்ம வந்து அவங்க மேலே போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேராக ராம் லக்ஷ்மணன் கிட்ட போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்ககிட்ட ஒரு பெரிய திரிசூலம், அந்த திரிசூலத்தை எடுத்துகிட்டு வராராம் இவர் கும்பகர்ணர். நேராக ராம் லக்ஷ்மணனை வந்து அவரை வந்து நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அவனை போர் பண்ணி, ஏன்னா அவங்கள வந்து வளம் பண்ணால் யாருமே தேவையில்லை இல்லையா, இந்த வானரங்கள்கிட்ட நம்ம போர் பண்ண அவசியமே இல்லை. அதனால் நான் நேராக அவங்கக்கிட்ட போகிறேன்னு சொல்லி நேராக அவங்கக்கிட்ட போகிறாங்க. அப்போ போகும்போது தான் அங்கே இவர் இங்கே அவரோட காது வந்து என்ன இதாகுதுன்னா, பெருமை, அவங்களோட பெருமைக்கு அவங்க அதை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கணும். அவனை பற்றி பேசிகிட்டே இருந்தால் தான் அவனுக்கு சந்தோஷமாகும். இல்லைன்னா அவர் என்ன ஆவார், யாருமே பேசலன்னா அவரே பேசுவாராம். யாருமே அவங்கள வந்து புகழ்ந்து பாடலைன்னா அவரே புகழ்ந்து பாடுவாராம். அவரை பற்றி அவரே பேசிட்டு இருப்பாராம். அப்படி ஒரு பெருமை இவருக்கு, யாருக்கு, கும்பகர்ணனுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பெருமையை பற்றி சொல்கிறாங்க ஆச்சாரியாஸ்.
when it comes to spiritual sadhana it goes waste. ஸோ இந்த பெருமை ஏன் வருதுன்னா, பக்தரோட சாங்கித்யம் இல்லாத ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு அந்த பெருமை என்றது வந்துடலாம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை, நான் என்ன மாதிரி யாருமே சாண்டிங் பண்ணுறதில்ல, என்ன மாதிரி யாரும் பக்தி பண்ணுறதில்ல, என்ன மாதிரி யாரும் பிரச்சாரம் பண்ணுறதில்ல, என்ன மாதிரி யாரும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் இல்லாமல் முடியாது, நான் தான் அதுக்கு நான்ன்றது அந்த பெருமையை சொல்கிறது. ஸோ இப்படி இவர் அவரோட கும்பகர்ணர் வந்து அவரோட பெருமையை பற்றி வால்மீகி வந்து ரொம்ப ஆழமாக வந்து விளக்கியிருக்காங்க இதில் ராமாயணத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தராக மீட் பண்ணுறாங்க. ராமலக்ஷ்மணன் போகிறதுக்கு முன்னாடி அங்கதர் வராரு. அங்கதர் வந்து அவர்கிட்ட போர் பண்ணுறாரு, அவராலையும் முடியல. அங்கதை வந்து சும்மா ஜஸ்ட் அப்படி தூக்கி அப்படி போட்டுறாரு அங்கதை. அதுக்கப்புறம் ஹனுமான் வராரு. ஹனுமான் வந்த உடனே ஒரு பெரிய இவர் என்ன பண்ணுறாரு, இது என்ன சொல்கிறது, இரும்புல செஞ்ச ஒரு பெரிய சுத்தி பெரிய சுத்தி இரும்புல, அந்த சுத்தியை எடுத்து ஹனுமான் மேலே போடுறாரு. ஹனுமான் போட்ட உடனே ஹனுமான் அப்படியே வாமிட் பண்ணிடுறாரு, வாந்தி பண்ணிடுறாரு, ரத்தமெல்லாம். எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. என்னோட ஹனுமான் மாதிரி ஒரு பெரிய பலசாலியே வந்து இவர் சர்வசாதாரணமாக அவரை அடிச்சு விட்டாரேன்னு சொல்லி ஹனுமான் அந்த பக்கம் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நேராக இவர்கிட்ட போகிறாரு. அது முடித்த உடனே நேராக ராமர்கிட்ட போகிறாரு. ராமர்கிட்ட போன உடனே அப்புறம் அதுக்கு முன்னாடி சுக்ரீவர் வராரு. சரி, சுக்ரீவர் தலைவர் இல்லையா வானர சைன்யத்துக்கு. ஸோ சுக்ரீவர் வந்த உடனே சுக்ரீவர் இவர்கிட்ட நேராக போ அந்த இதெல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் விடுறாங்க அவங்க மேலே, ஆயுதம் மேலே விடும்போது அவர் என்ன செய்கிறாரு, சுக்ரீவரை வந்து அப்படி கையில் அப்படி பிடிச்சி தன்னோட இதில் என்ன சொல்கிறோம், ஆம்பிட்டு அக்கல் கிட்ட அப்படியே நம்ம குழந்தைங்களை எப்படி பிடிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பிடிச்சி போயிடுறாங்க. அது பார்த்தோன்னே எல்லாம் பயந்துடுறாங்க. என்னடா நம்ம தலைவரே பிடிச்சிட்டாரு இவர் நம்ம தலைவரே பிடிச்சிட்டா அப்புறம் என்னடா இருக்குது, நம்மளுக்கு தானே இருக்குன்னு சொல்லி அப்போ அவங்களாம் அந்த பக்கம் ஓடிடுறாங்க. இது பார்த்த ஹனுமான் எப்படியாவது சுக்ரீவனை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி வராங்க. ஆனால் அவங்கள ஹனுமானை தடுக்குது. இங்கே முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, ஏன் ஹனுமான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண போகலன்னா, அவர் ஹெல்ப் பண்ணிட்டா வானர ராஜ்யத்தில் அவர் உட்காரும் போது அவங்களெல்லாம் தப்பாக நினச்சிடுவாங்க. சுக்ரீவர் வந்து யாரோ ஒருத்தர் ஹனுமான் ஹெல்ப் பண்ணதுனால இவரால் வெல்ல முடியாது, இல்லைன்னா போர் பண்ண முடியலன்னு சொல்லி தப்பாக நினச்சிடுறாங்க சொல்லி சுக்ரீவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் சொல்லி விட்டுட்டார். அவரை ஏன்னா என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் சொல்லி விட்டுட்டார். சுக்ரீவர் இங்கே என்ன பிரதிநிதி என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னா, நாலேஜ், ஞானம். சுக்ரீவர் யோசனை பண்ணுறாரு. ஸோ இவனை வந்து நம்ம தனியாக வந்து வெல்ல முடியாது, அதனால இப்படி அவரை இதில் பிடிச்ச உடனே அவருக்கு மூர்ச்சை வந்துடுது, அன்கான்சியஸ் ஆகிடுறாரு. அவரை தூக்கிட்டு போய் மறுபடியும் லங்கைக்கு வாபஸ் போகிறாரு. அந்த டைமில் அவர் வரும்போது அவருக்கு வந்து பெரிய பெரிய இந்த நம்ம ஜென்மாஷ்டமிக்கு மாதாஜியெல்லாம் அலங்காரம் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பூவெல்லாம் மேலே போடுறாங்க அவருக்கு, அவர் மேலே அவரை வரவேற்கிறதுக்காக, கும்பகர்ணன் வரவேற்கிறதுக்காக. பூ மட்டும் இல்லை, சுகந்தமான அந்த திரவியங்கள் எல்லாமே அவங்க மேலே அப்படி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. முன்னெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இப்படி எடுத்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க, எல்லாருமே ஸ்ப்ரே பண்ணுவாங்க, சுகந்தம் அதெல்லாம் சென்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மூர்ச்சப்பட்ட அந்த சுக்ரீவர் வந்து அந்த சுகந்தம் அவங்க மேலே பட்டோன்னு எழுச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. அவங்களுக்கு ஞாபகம் வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, அப்போ அறிவை யூஸ் பண்ணுறாங்க. அந்த அறிவை யூஸ் பண்ணி அவரை பல்லால காதை போட்டு கடிச்சு அதை டேமேஜ் பண்ணிடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அறிவினால நம்ம என்ன பண்ணலாம், காதுன்றது வந்து இங்கே பெருமை, அந்த பெருமையை கடிச்சிடலாம், டேமேஜ் பண்ணலாம். ஆனால் அதை நீக்கப்பட முடியாது. அதை டேமேஜ் பண்ணி அதை வெளியே போட்டுறாரு. அந்த ஞானத்தினால, அறிவினால காது என்ற அந்த பெருமையை வந்து கடிச்சு அந்த பக்கம் போட்டு அங்கே அங்கே இருந்தால் அவர் இறந்துடுவார். அதனால உடனே ஜம்ப் ஆகிட்டாரு, குதிச்சுட்டு மறுபடியும் வந்து மூக்கை கடிச்சு அப்படி வெளியே வந்து நேராக போய் அவருக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே நான் இங்கே இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, அவ்வளோதான் முடிஞ்சது, என்னோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லி நேராக பின்னாடி ஓடிட்டாரு. ராதாகிருஷ்ணன் பின்னாடி ஓடிட்டாரு. அப்படின்னு யாரு, ராம் பின்னாடி ஓடிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அறிவை கூட பெருமைனால வெல்ல முடியுமா? அறிவை கூட பெருமைன்றது வந்து பெருமை முன்னாடி அறிவு கூட ஒன்றும் இல்லைன்ற அப்படின்னு சொல்ல வராங்க ராமாயணத்தில். அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும், அறிவினாலேயே நம்ம பெருமையை வெல்ல முடியாதுன்னா நம்மளுக்கு யார் வேணும், அப்போ ராமச்சந்திரமூர்த்தி வேணும், நம்ம பகவான் ராதாகிருஷ்ணன் வேணும். அவர் இருந்தாதான் நம்ம வந்து பெருமையை வந்து வெல்ல முடியும்னு சொல்லி நேராக போய் அவர் பின்னாடி போய் அங்கே என்ன சொல்கிறது மறைச்சிக்கிட்டார். நான் ராம் முன்னாடி போட்டு நான் பின்னாடி வரட்டேன்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
பகவானோட ஆதரியம் இல்லாமல், பகவானோட சாங்கித்தம் இல்லாமல், அவரோட கருணை இல்லாமல் நம்மளால பெருமையை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால அங்கே போய் அப்போ ராமுக்கும் கும்பகர்ணருக்கும் சண்டை ஆகுது. அந்த சண்டையில் வந்து ராமுக்கே இது திணறிடுச்சு. யாரா இவன் சொல்லி அப்போ இவரை கூப்பிடுறாரு, விபீஷணரை கூப்பிடுறாரு. விபீஷணரை கூப்பிட்டு, விபீஷணா யார் இந்த ஆளு, அவர் தெரியாது யார் இந்த ஆளுன்னு சொல்லி கேட்குறாரு. சுவாமி இவர் தான் நம்ம எங்கள் அண்ணா, எங்கள் சகோதரர், இவர் மோசமான ஆள், இவன் ரொம்ப பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி விபீஷன் அவரை பற்றி சொல்கிறாரு. எப்படி அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு. அங்கே பகவான் கூட, அங்கே பகவானோட இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, பகவான் கூட தன்னோட பக்தரை கூப்பிட்டு தனக்கு தெரியாமல் மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்போ அப்படி அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விபீஷணர் வந்து ஒரு குரு ஸ்தானம். அவங்க அந்த குரு கிட்ட, அந்த பக்தர்கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதனால அங்கே வந்து நமக்கு அந்த அந்த பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ விபீஷணன்ற மாதிரி ஒரு வைஷ்ணவர்கிட்ட, ஒரு பக்தர்கிட்ட நம்ம வந்து எவ்வளோதான் பகவானாக இருந்தால் கூட முன்ன வர சந்ததிகளுக்கு வந்து ஒரு வைஷ்ணவரையோ ஒரு பக்தரையோ வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்போ விபீஷன் சொல்றார், இவர் தான் கும்பகர்ணர், இவர் வந்து நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க, இவர் தான், இந்த 2 பேர் அசுரங்க, இவங்களால என்னால் என்ன உபதேசம் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியலை சொல்லி அப்போ சொல்லும்போது, அப்போது ராமர் வந்து கும்பகர்ணன் மேலே போர் பண்ணுறாரு. அது நிறைய இருக்குது, அந்த போர் பண்ணுறதுல வந்து ராமாயணத்தில் நிறைய எழுதிருக்கு. இவர் எப்படி இது பிரயோகம் பண்ணார், அவர் எப்படி பிரயோகம் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் ராமர் போட்ட அந்த வில்லெல்லாம் சும்மா தூசி மாதிரி அப்படி தட்டி விட்டார் அப்படியே. ஏன்னா ஒரே ஒரு அம்புல வில்லில் வாலி என்ற ஒரு பெரிய பராக்கிரமசாலியை வந்து வதம் பண்ணார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்பேற்பட்ட அந்த வில்ல பல வில்ல போட்டு பிரயோகம் பண்ணார் இவர் மேல, கும்பகர்ணர் மேல. ஒண்ணுமே அவருக்கு ஆகல, ஒரு தூசி கூட அவர் மேல படல. அப்படி சக்கடக்கடங்க அப்படியே தள்ளி விட்டார், எல்லாத்தையும் தள்ளி விட்டாரு. அப்போ ராமர் யோசனை பண்ணார், ஓ இவனுக்கு ஏதோ சரியான பலசாலியா இருக்கா இவன் சொல்லி. அப்ப என்ன செஞ்சாரு, ஒரு என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்ல பிரயோகம் பண்ணி இந்த கையே அப்படி அறுத்து விட்டார், கையை கட் பண்ணி விட்டார். அப்போ அந்த கை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆச்சாரியாஸ், நம்ம மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னா, யார் என்ன சொன்னாலும் என்னால் எல்லாம் பண்ண முடியும்ன்ற பெருமை அந்த கை வந்து சொல்றது. அந்த பிரதிநிதி கைக்கு என்ன இங்கே வந்து மீனிங்னா, அந்த அந்த ஒரு பர்டிகுலர் அங்கம் வந்து யார் எதை சொன்னாலும் மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட் பண்ணியிருக்கோம். விட்றான் எவன், நான் பரவாயில்ல, என்ன போனாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன், எனக்கு நான் தெரியும், எனக்கு யாரோட ஹெல்ப் தேவையில்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை நம்ம இருக்கிறோம். அதுதான் அந்த கையை வந்து குறிக்க வைக்கிறது. ஸோ இப்படி அவங்க இதெல்லாம் இந்த 2 பேரும் போர் பண்ணி அப்புறம் இந்த கையும் எடுத்துடுறாரு, 2 கையும் எடுத்துடுறாரு. காது ஆல்ரெடி இல்லை, மூக்கும் இல்லை ஆல்ரெடி. அப்படி இருந்தாலும் என்னால் இன்னும் முடியுன்றாரு, பெருமை. ஏன்னா பெருமை இல்லாமல் உள்ளே போக முடியாது லங்கையில். மக்கள் எல்லாம் அவங்கள வந்து ஏன்னா பார்த்துருவாங்க, ஹீரோதான் பார்ப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க. என்னோட இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்துட்டானே அவன் சொல்லி தப்பாக அவனை நினச்சிடுறாங்க. அவனுக்கு ஒரு இகல் வந்துடுதுன்னு சொல்லி அவனுக்கு பயம் அவனுக்கு. அதனால என்ன செஞ்சாரு, 2 கால் எடுத்துட்டார், 2 கால் எடுத்துட்டார். எல்லாமே எடுத்த பிறகு வாயில வந்து பேசுறாரு. அவரை பத்தியே பேசுறாரு. ராம், நான் யார் தெரியுமா, என்னோட புகழ் தெரியுமா உனக்கு, கேட்டிருக்கேன் என்னை பத்தி அப்படின்னு சொல்லி அவரை பத்தி அவரே பேசுறாரு. அதனால அந்த வாயை மூடுறதுக்காக என்ன செஞ்சாரு பகவான், தன்னோட கூடையில் இருக்கிற எல்லா வில்லும் எடுத்து பிரயோகம் பண்ணி அந்த வாயை மூடிட்டார். அந்த வாயை வந்து தன்னோட வில்லோட அதை வந்து பர்த்தி பண்ணிட்டாங்க. அப்போ வாயை கூட திறக்க முடியல அவனால். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து ஒரு வில்லு விட்டு அவரை வந்து வதம் பண்ணி விட்டார் கும்பகர்ணர். ஸோ கும்பகர்ணர் வந்து அவர் பற்றி நம்ம பேசுறது என்ன நினைக்கிறோம், கும்பகர்ணன் சரியில்லை, அவன் வந்து அசுரான் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இதயத்தில் நிறைய கும்பகர்ணங்கள் இருக்காங்க, நம்ம இதயத்தில் நிறைய கும்பகர்ணன் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து சிறுமைகள், நம்ம அவ்வளோதான், சின்ன கும்பகர்ணங்கள் தான். ஸோ அந்த மாதிரி கும்பகர்ணன்ற மாதிரி பெருமைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக சுக்ரீவர் எப்படி ஓடி போய் பின்னாடி மறைச்சிட்டார ராமர் முன்னாடி, அந்த மாதிரி நம்ம வந்து ராமரோட திருவடிகளோட ஆசிரியத்தை நம்ம எடுத்துக்கணும் சொல்லி ஆச்சாரியாஸ் சொல்றாங்க. ஸோ இப்போ ராவணரை பற்றி பேசும்போது, ராவணா அப்படின்னா என்னன்னா மாயைன்னு அர்த்தம். மாயைக்கு வந்து சம்பந்தப்பட்டது ராவணன். அதனால ராவணரை பற்றி நம்ம பேசும்போது, ராவணருக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க, உபதேசம் கொடுக்குறாங்க. சொந்த மனைவியே சொல்றாங்க, மண்டோதரி, சுவாமி வேண்டாம், சாமி பிரபு வேண்டாம், தயவுசெய்து நீங்க யார்கிட்ட போர் பண்றீங்க தெரியுமா, நீங்க நாராயண கிட்ட போர் பண்ணிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க, நீங்க வேண்டாம், தயவுசெய்து
நீங்க வந்து திரும்பி என்னோட மாங்கல்யத்தை வந்து இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன எவ்வளவு சொல்றாங்க, கேட்கறது இல்ல. சுக்ரீவர் இவரு சொல்றாரு, சுக்ரீவர் சொல்றாரு, அங்கதர் சொல்றாரு, ஹனுமானே சொல்றாரு, அப்புறம் சொந்த தம்பி விபீஷணரே சொல்றாரு. விபீஷணர் சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா காலை ஒதுச்சி அமைச்சிடறாரு, நீ வெளியே போயிடு, என் கிட்ட இருந்துட்டு என்னோட விரோதியை பத்தி நீ புகழ்றியா, நீ ஏன் என்கிட்டயே போயிடுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாயை என்ற அந்த இதுல பொருள்ல வந்து என்ன பண்ணார், அவரு பானிசராயிட்டு இருக்காரு, அடிமையாயிட்டு இருக்காரு. என்னதான் யார் என்ன சொன்னாலும் என்னால முடியும், என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு பிரமை, அந்த மாயால உழுந்துட்டு இருக்காரு அவர். யார் எதை சொன்னாலும் இவரு சொல்றாரு பாருங்க, மான் மாதிரி வராங்க, அவர் பேர் என்ன, மாரிச்சி எவ்வளவு சொல்றாரு, ராமர் பத்தி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், தயவுசெய்து இந்த ஐடியாவை வந்து கைவிட்டுரு, நீ வேற எது வேணாலும் செய், உண்மையா நீ வந்து லங்கைக்கு மறுபடியும் நீ அதிபதியா இருக்க முடியாது, இதெல்லாம் இந்த பிளானு இந்த திட்டம் எல்லாமே நீ கைவிட்டுரு, அப்ப நீ ஒழுங்கா நீ வாழ முடியும், இல்லைன்னா நீ சாம்பல் ஆயிடுற சொல்லி எவ்வளவு சொல்றாங்க. மாரிச்சி கூட கேட்க மாட்டாங்க. மண்டோதரி சொல்றாங்க, அங்கதர் சொல்றாங்க, சுக்ரீவரை சொல்றாங்க, ஹனுமான் சொல்றாங்க, மாரிச்சி சொல்றாங்க, அதுக்கப்புறம் இவரு விபீஷணர் சொல்றாங்க. யார் சொன்னாலும் கேட்கறது இல்ல. கும்பகர்ணர் கூட சொல்றாரு, கரெக்ட், கும்பகர்ணர் கூட சொல்றாரு. கும்பகர்ணர் என்ன சொல்றாருன்னா, எழுப்பி விட்டுரும் போது, அண்ணா நான் வேணா போய் போர் பண்றேன் ராமர் கிட்ட, ஆனா கண்டிப்பா ராமரை வந்து வதம் பண்றதுக்கு இந்த உலகத்துல இல்ல எந்த உலகத்திலையும் அந்த வீரமா இன்னும் யாரும் பிறக்கல சொல்லி சொல்றாரு கும்பகர்ணர். ஆனா கூட அவர் கேட்கறது இல்ல. கும்பகர்ணர் சொல்றாரு, ஆனா நான் போறேன், ஆனா கண்டிப்பா நான் வந்து ரிட்டர்ன் வர மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், அதனால நீ இந்த திட்டத்தை வந்து கை விட்டுரு, மரியாதையா வந்து சீதையை வந்து அனுப்பிச்சு விட்டுரு, நீ யாரை வந்து கிட்னாப் பண்ணி வந்திருக்க, யாரை வந்து நீ கடத்திட்டு வந்திருக்கன்றது நீ எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தெரியாம மாயல இருக்கிற, நீ அந்த மாயிலிருந்து நீ வெளியே வரணும்னு சொல்லி கும்பகர்ணரே சொல்றாரு. பெரிய அசுரர் கும்பகர்ணர், ஆனா கூட கேட்கறது இல்லை. ஸோ உடனே என்ன பண்றாரு, ராவணர் வந்து தன்னோட படையெல்லாம் கொண்டு போய் வானர் மேல போர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அதனால இங்க அந்த மாயான்ற அந்த இதுல வந்து நம்ம வந்து சிக்கியிருக்கோம், அதுல வந்து நம்ம வெளியே வரணும். மாயா அப்படின்னா என்னன்னு சொல்றாருன்னா சுவாமி பிரபுபாது, எது உண்மை இல்லையோ அதுதான் மாயா. இப்போ ஒரு கயிறை நம்ம அவங்க பார்க்குறோம், அந்த கயிறு பார்த்துட்டு இருக்கோம், அந்த கயிறை பார்த்த உடனே அங்கே பாம்பு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம், அதான் மாயா. எது உண்மையோ அதை வந்து நம்ம வந்து பொய்யா நினைக்கிறோம், பொய்யை வந்து உண்மையா நினைக்கிறோம். கலியுகத்தை இப்போ அப்படிதான் நடந்தது. உண்மையை சொன்னால் யாரும் நம்புறதில்லை, ஆனால் பொய்யை சொல்லுங்க எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, உடனே ஏற்றிக்குவாங்க. அதான் ராவணருக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அது. ஸோ அதனால இங்க இந்த ராவணரோட இது அவரோட நேச்சரே வந்து எப்படின்னா மாயில இருக்கிறது அவரோட நேச்சர். எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஆனா ஒரு கெட்ட சங்கி, அவரோட சகோதரி சூர்பனகா சொன்ன அந்த இதுக்கு வந்து அவர் மயங்கிட்டு நீ எப்படியாவது சீதையை வந்து நீ வந்து கடத்திட்டு வரணும், ஏன்னா உன்னோட பலசாலிங்க யாருமே கிடையாது. ஸோ ஏன்னா அவளுக்கு வந்து அவமானம் ஆயிடுச்சு. இதுதான் பௌதிக உலகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. நம்மளுக்கு ஏதாவது அவமானம் ஆயிடுச்சுன்னு நம்ம என்ன செய்யறோம், மற்றவங்களை வந்து எழுப்பி விட்டுறது, அவங்கள வந்து கிண்டி விட்டு தோண்டி விட்டுறது, தோண்டி விட்டுறது, அந்த மாதிரி அவங்கள தோண்டி விட்டு அவனுக்கு போர் பார்த்துட்டு இவங்க ஜாலியாக உட்காந்து பார்க்கறது. இதுதான் சந்தோஷப்படுறது. இதுதான் பௌதிக உலகம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் வந்து நிறைய நம்ம ராமாயணத்தில் கற்றுக்க வேண்டியது இருக்குது, நிறைய இருக்குது இந்த மாதிரி ராமாயணத்தில். ஸோ இப்படி இந்த ராமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல 7 நாள் நடக்குது இந்த போர். இந்த 7 நாள் நடக்கும்போது 6 நாள் ரொம்ப சிவியராக நடக்குது ராமருக்கும் ராவணருக்கும். ராவணரை வந்து வதம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியமே கிடையாது. ஏன்னா அவர் வரம் வாங்கியிருக்காரு, பிரம்மா கிட்டே வரம் வாங்கியிருக்காரு அவர், அதனால யாராலையும் அவரை வந்து வதம் பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன, அவரோட மாயை என்னன்னா, நான் தான் கர்த்தா எல்லாத்துக்குமே, அப்புறம் வந்து யாரும் என்னை வந்து வதிக்க முடியாது, என்னை வந்து தோக்க டிஃபீட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கு. தேவன் தேவதையில என்னோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அது இல்லாமல் அவர் பிராமணரோட பையன், அவன் ராவணர் வந்து பிராமணரோட பையன். அதான் கரெக்டா, அவர் பிராமணன், அது வருது கடைசியில் வருது, அது சொல்றாரு அவரு, என்னால யாரும் வேத பண்டிதர் அவரு, ராவணர் வந்து பெரிய வேதி பண்டிதர். ஆனா என்ன பண்ணாரு, வேதத்தெல்லாம் படிச்சுட்டு அதை வந்து சரியா பயன்படுத்திக்கல, தனக்காக தன்னோட சுயநலத்துக்காக, செல்ஃபிஷ்னஸ்,
அதுக்காக அவர் பயன்படுத்திக்கிட்டார். அதனால தான் அவர் வந்து ராமர்கிட்ட வந்து வதமாயிட்டார். ஸோ இப்படி அவரோட இயற்கையை பற்றி சொல்கிறார் ராமாயணத்தில். அதாவது நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டு அப்படி எல்லாரும் சொல்லி ஏன் கேட்கலன்னா, எந்த மாயில இருக்கிறேன்னா நான் எல்லாரும் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் அது தப்பு தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னு சொல்லி 10 பேரை நம்ம கூப்பிடுறோம். 10 பேரை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமா, இப்படி ஒரு உற்சவம் பண்ணிடுறோம், இந்த மாதிரி எல்லாரையும் கேம்பெயினிங் பண்ணணும், அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், எல்லாரோட ஆத்மாவுக்கும் போய் சேரும், ரீச் அவுட் ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. எல்லா வீட்டுக்கும் போகணும், எல்லா ஆத்மாவுக்கும் தெரியணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப்பில் போடுறோம், சோஷியல் மீடியாவில் போடுறோம், டெலிகிராமில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் பேனர்ஸும் போடுவோம், எல்லாமே ரீச் பண்ணுவோம். அதில் ஒருத்தர் மட்டும் சொல்லுவான், இதெல்லாம் சரியில்லை, நான் ஒன்று கொடுக்குறேன் அந்த ஐடியா தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அவன் மாயையில் இருக்கானா இருக்கான். யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கறது இல்லை. இந்த மாயையில் இருக்கிறவங்க வந்து அதான் இல்யூஷன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாயையில் இருக்கிறவங்க வந்து யார் எந்த ஒரு நல்ல கருத்து சொன்னால் கூட அதை ஏற்றிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் நான் தான் கரெக்டாக இருப்பேன், நீங்கள் சொல்கிற கருத்துக்களை எதுவுமே வந்து சரியாக இருக்காது, ஆனால் நான் சொல்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக அதை தான் நீங்கள் ஏற்றுக்கணுன்றது தான் ராவனோட ஒரு என்ன சொல்கிறது, அவரோட இயற்கை அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ராமரால் அப்புறம் வானர சைன்யத்தினால சம்பூர்ணமான படையை வந்து அவங்க வந்து வதம் பண்ணிடுறாங்க. ராவனோட படையை எத்தனை பேர் ராவணனுக்கு இருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கான யானைகள், அப்புறம் வந்து லட்சக்கணக்கான ஃபுட் சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், அவங்க அத்தனை பேர் இருக்காங்க. கவுண்ட் பண்ண முடியாத ராமாயணத்தை சொல்றாங்க. அவங்க எத்தனை பேருக்கு எத்தனை குதிரைகள் இருக்குன்றது கவுண்ட் பண்ண முடியாதான். லட்சக்கணக்கான குதிரைகள் இருக்காங்களாம். எல்லா படையும் கொண்டு வந்து வானர சைன்யத்தை விடுறான். கடைசியில் ராமரோட லக்ஷ்மணோட இங்கே அந்த வானர சைன்யத்தோட அந்த வீரத்தை பார்த்து எல்லாமே விழுந்துடுறாங்க, எல்லாமே பதமாயிடுறாங்க. இவர் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ராவணத்தில் எல்லாருமே இறந்துட்டாரு, ராவணர் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சீக்ரெட்டாக ஒரு படையை வச்சிருக்காரு. இது நீங்கள் ராமாயணத்தை படிச்சா சொல்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இந்த ஒரு படையை வந்து எப்படின்னா, இவர் ஒருத்தரே இருக்கும்போது மட்டும் பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பணத்தெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு பீரோவில் போட்டு வச்சு வைப்போம் வீட்டில். ஆனால் அதுக்கு ஒரு சீக்ரெட்டாக நம்ம தனியாக ஒன்று வச்சுருப்போம். இந்த பணக்காரங்க அப்படி பண்ணுவாங்க, சீக்ரெட்டாக ஏதோ ஒரு பீரோ வச்சுருப்பாங்க, அங்கே போய் இவர் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி இவர் வச்சிருக்காரு. இவர் என்ன பண்ண, ஒரு ரகசியமான ஒரு படை வச்சிருக்காரு. அங்கே லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, யாருக்கிட்டையும் சண்டை போடாமல், அவங்களோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல், சக்தி எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அந்த மாதிரி படையை வந்து இவர் எப்போ ஒண்டியாக இருப்பாரோ அந்த டைமில் மட்டும் அவரை கொண்டு வருவார். அந்த படையை கொண்டு வந்தார். அந்த படையை கொண்டு வந்து ராமர் மேலே போகிறாரு. அப்புறம் அவங்க ஒரு ரதத்தை வச்சிருக்காரு, அது பேர் கோல்டன் சேரியட். இந்த தங்கெல்லாம் எங்கே கொண்டு வந்தாருன்னா, ராவணர் அவரோட கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தார். இப்போ நம்ம வந்து குபேரன் அங்கேருந்து கொண்டு வந்து இவரை லங்கையை வந்து சுவர்ண லங்காவை மாற்றிக்கிட்டார். இவர் லங்கையே சுவர்ண லங்கையை மாற்றிக்கிட்டாரு. அப்போ அங்க ஒரு பெரிய ரதத்தை வந்து உருவாக்குறாரு இவரு. அதான் கோல்டன் சேரியட்னு சொல்றாங்க, தங்க ரதம். அந்த தங்க ரதத்துல எல்லா ஆயுதங்களும் இருக்காங்க, எல்லா ஆயுதங்களும் வந்து இருக்கு. எல்லா ஆயுதங்களும் வச்சு அவங்க நடுவில் இருக்காங்க. இந்த பெரிய படை எல்லாமே சுத்துமுத்து அவங்க சுத்துமுத்து அப்படி நின்றுட்டு ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு மினிஸ்டர், ஒரு விஐபி வந்து எப்படி பாதுகாப்பு இருக்கும் பாருங்க. இந்த ஜெட் செக்யூரிட்டி, நிறைய செக்யூரிட்டி இருக்கு, அந்த மாதிரி செக்யூரிட்டி ஒரு நடுவில் இருக்காரு. ஸோ இப்படி 2 பேருக்கும் போர் நடக்குது. இந்த ராவணருக்கும் ராமனுக்கும் போர் நடக்கும்போது விபீஷ்ணர் ராமர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, எப்படியாவது ராவணன் வந்து வதம் பண்ண சொல்லி பார்க்குறாரு, முடியல. நிறைய போட்ட இந்த வில்லுகள் எல்லாமே ரிட்டர்ன் வந்துருக்கு. மிசைல்ஸ் மாதிரி போடுறாங்க, இவங்களும் மிசைல்ஸ் போடுறாங்க, அவங்களும் மிசைல்ஸ் போடுறாங்க. எதுவுமே வந்து ராவனுக்கு வந்து எஃபெக்டே இல்லை, அது வந்து பிரபாவமே ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த ராவணரோட சேரியட் மேலே இவர் வரும்போது ஒரு வல்ச்சர், அதாவது கழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கழுகு வந்து உட்காருது. அந்த கழுகு வந்து உட்கார்ந்தோடனே நம்மளுக்கு என்ன நினைக்கும், ஏதோ ஒரு கெட்டது நடக்கும், தீமை நடக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைச்சோம். அப்போ கூட எல்லாரும் சொல்றாங்க, அவர் ரதத்தில் வந்து கழுகு உட்காந்துருக்கு, தயவுசெய்து அப்படியே வாபஸ் போயிடு, ரிட்டர்ன் போயிடுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கூட என்ன சொல்றான், சி எனக்கு இந்த கழுகாவது அதெல்லாம் என்ன சொல்லாத போயான்னு சொல்லி திட்டி அமைச்சிடுறாரு. அப்படின்னா யார் சொன்னாலும் அவர் கேட்கறது இல்லை. அதான் அந்த மாயில இருக்காரு, அந்த மாயா செட்டப்ல இருக்காரு அவர். ஸோ அப்போ ராவணர் வந்து அவர்கிட்ட ஒரு மிசைல் ஒன்று இருக்கு, ராகுன்ற ஒரு மிசைல் இருக்கு. அந்த ராகுன்ற ஒரு ஆயுதத்தை வந்து பிரயோகம் பண்றாரு ராமர் மேல. அது போய் நெத்திக்கு போய் கரெக்டாக ராமர் கிட்ட போய் அடிக்கும். அப்போ ராமர் என்ன பண்றாரு, அதை எடுத்து அந்த பக்கத்தில் போட்டு அவர் ஒரு ஆயுதத்தை அனுப்புறாரு. அந்த ஆயுதம் பேர் வந்து
ருத்ர ஆயுதத்தை அவரு ராவணன் மேலே போடுறாரு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் நம்ம இதில் பார்த்துருக்கோம்ல, ராமாயண சீரியலில் இவங்களும் போடுறது அவங்களும் போடுறது 2 கீழே இதாகிடுது, எரிஞ்ச எதுவும் எஃபெக்டாக ஒர்க் பண்ணாமல் அப்படியே கீழே போயிடுது. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இப்போது அதுக்கப்புறம் ராவணன் என்ன பண்ணுறாரு, ராமர் மேலே அந்த இது போட்டோடனே லக்ஷ்மணுக்கு கோவம் வந்துருக்கு. ஏன்னா பக்தர்களுக்கு மேலே, பகவான் மேலே யாராவது போர் பண்ணுறதுக்கு நின்னாகட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து அவதூறாக பேசிட்டா பக்தரால் தாங்க முடியாது. உடனே பக்தர்கள் கோவம் வந்துருக்கு. அதனால லக்ஷ்மணன் அங்கே அந்த தூய்மையான பக்தருக்கு எப்படி பகவான் மேலே அபராதம் பண்ண கோவம் வந்துடுமோ அந்த மாதிரி கோவம் வந்து அவர் என்ன பண்ணாரு, லக்ஷ்மணன் அவர்கிட்ட இது போர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ராவணன் மேலே. அதுக்கப்புறம் தான் அது ஏதோ ஒரு இது போட்டு ஆயுதம் போட்டு லக்ஷ்மணன் கீழே விழுந்துடுறாரு. ஆமாம், சுஷேனா வந்து பார்க்குறாரு. அதை போய் சுஷேனா வந்து பார்த்து பரிசீலனை பண்ணி இந்த மாதிரி ஒரு இது மருந்து வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அனுமான், அதான் நமக்கு தெரியும், அனுமான் போகிறாரு, சஞ்சீவனி அந்த இது கொண்டு வராரு, அந்த என்ன சொல்கிறது, அந்த பர்வத மலையை கொண்டு வந்துடுறாரு, சஞ்சீவனி மலையை கொண்டு வந்துடுறாரு. இங்கே என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, ராவணரோட சோல்ஜர்ஸ் அங்கே படை வீரர்கள் எல்லாமே இறந்து போன அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி போடுற கடல்லான்னு சொல்கிறாரு. ஆனால் அதே ராமர் என்ன செய்கிறாரு, யாரெல்லாமே வானர்கள் எல்லாமே இறந்துருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு சைடில் நீங்கள் வைங்க, அவங்கள வந்து நம்ம கடைசியில் வந்து அந்த இந்த சம்ஸ்காரம்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சைடில் போடுறாங்க. ஒரு சைடில் நீங்கள் அவங்கள வந்து பதுக்கி வச்ச ஓரம் கட்டிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தான் டிஃப்ரென்ஸு பகவானுக்கும் அசுரருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அசுரர் என்ன பண்ணாரு, இவன் ஒன்றும் தேவையில்லை இல்லையா, போச்சு அவ்வளோதான், எதுக்கு அவங்கள வச்சு என்ன பண்ணுறதா நான் தூக்கி போடுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமர் என்ன பண்ணுறாங்க, இந்த சஞ்சீவினி மலையை அனுமான் எப்போ கொண்டு வராங்களோ அந்த கொண்டு வரும்போது அதுலேருந்து ஒழுகுற அந்த மருந்து எல்லாமே இவங்க மேலெல்லாம் பட்டுருது, அந்த இறந்து போன வானவர்கள் மேலெல்லாம் பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு மறுபடியும் உயிர் வந்துருக்கு, பிறப்பு வந்துருக்கு. ஸோ ஏன்னா ராமருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியும். அதனால தான் மறுபடியும் அவங்களுக்கு மறுபிறப்பு கொடுக்கறதுக்காக அது வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓரமாக நீங்கள் ஓரம் கட்டிடுங்க அவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தான் பகவானுக்கும் அசுரனுக்கு அந்த மென்டாலிட்டி, அந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லி தேவை. நம்ம என்ன செய்கிறோம், தேவைப்பட்டதான் நம்ம வச்சுக்கிறோம், இல்லைன்னா என்ன பண்ணுறோம், எப்படா வெளிப்பட உன்னால எனக்கு எதுவும் லாபம் இல்லை, அந்த மாதிரி சுயநலம். ஸோ அப்புறம் இவர் விபீஷணர் கேட்குறாரு ராமர்கிட்ட, சுவாமி நீங்கள் உங்ககிட்ட ஒரு தேர் கூட, ஒரு ரதம் கூட இல்லை, உங்கள் காலில் ஒரு செருப்பு கூட இல்லை. ஏன்னா செருப்பு யார் எடுத்துகிட்டு போனாரு, பரதரை எடுத்துகிட்டு போயிட்டாரு, அது கூட நீங்கள் போட்டுட்டு வரலையே. அப்புறம் உங்ககிட்ட எதுவுமே ஆயுதங்களே இல்லை, ஒரு சும்மா ஒரு சாதாரணமான ஒரு வில்லும் அங்கு வச்சிருக்கீங்களா, நீங்கள் எப்படி போர் பண்ணுறீங்க, எப்பேற்பட்ட வீரன் அவன் ராவணன் எங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கு, எல்லாமே ஃபுல் ஆர்ம்டாக இருக்கான், அவன் எல்லா ஆயுதங்களும் அவங்ககிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய வீரன் கிட்ட நீங்கள் எப்படி போர் பண்ணுறீங்க, உங்ககிட்ட எதுவுமே சாதாரண ஒரு ரதமே இல்லை, நிற்கிறதுக்கே ஒரு செருப்பு கூட இல்லை உங்ககிட்ட, அதுக்கப்புறம் ஒரு ரதமும் இல்லை உங்ககிட்ட, அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் சமானமாக நீங்கள் வந்து போர் பண்ணுறதுக்கு தகுதி இல்லையே, அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது உங்ககிட்ட எதுவுமே இல்லை, எப்படி நீங்கள் போர் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்போது ராமர் சொல்லும்போது ராமர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, ஒரு பயங்கரமான ஒரு கருத்து சொல்கிறாங்க. அந்த கருத்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ராம் சொல்கிறார் விபீஷனுக்கு, தர்மம்ன்றது எனக்கு அதான் எனக்கு ரதம்னு சொல்லி சொல்கிறாங்க, தர்மம் இருக்குது அதான் எனக்கு ரதம், அதுக்கப்புறம் இந்த ஆயுதங்களாக சொல்கிறீங்களா அதான் எனக்கு சட்குணங்கள் அதான் சொல்லி சொல்கிறாங்க, அந்த சட்குணங்கள்லாம் என்கிட்ட ஆயுதம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுதங்களை பற்றி நீங்கள் என்னென்னு சொல்லும்போது எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, திவ்யமான ஞானம் இருக்குது, அதுதான் எனக்கு எல்லா ஆயுதங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரியட் டிரைவர் கூட உங்ககிட்ட இல்லை, ரதசாரதி கூட உங்ககிட்ட இல்லை. ரதசாரதின்றது என்னன்னா நம்ம பண்ணுற சாதன பக்தி, அந்த சாதன பக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு அந்த சேரியட் டிரைவர் கூட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது விபீஷணனுக்கு அப்போ தான் புரிய வருது தர்மம்ன்றது என்ன, முக்குணங்கள்ன்றது என்ன, அதுக்கப்புறம் வந்து சுத்த சத்வகுணம், வாசுதேவ குணம் அப்படின்னா என்ன, இதெல்லாமே உபதேசம் பண்ணுறாரு ராமர் வந்து இவருக்கு விபீஷணருக்கு. அப்போ பண்ணும்போது மேலேருந்து ஒரு காற்று வருது, ஒரு காற்று வீசுது, அந்த காற்றுல தான் ஒரு ரதம் வருது. அந்த ரதம் இந்திரர் அனுப்புகிறாரு, அவருக்கு இந்திரரே அனுப்புகிறாரு. 6 நாள் இவருக்கு ரதம் இல்லைன்னு சொல்லி தெரியும், ஆனால் இந்திரர் வந்து 7ஆவது நாள் அனுப்புகிறாரு. ஏன்னா அந்த ரதத்தை வச்சு எல்லார்கிட்டையும் தோத்துட்டு இருக்காரு இவர், யார், இந்திரர். அதனால அவருக்கு பயம், நான் அம்ச ரதத்தை வந்து இவர் எங்கே போர் பண்ணி இவரையும் இதை டிஃபீட் ஆகிடுறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பயம். இன்னொன்று வந்து அவர் மூட எப்படின்னா, இந்திரர் நான் பண்ண போரில் எல்லாமே வெற்றியே கிடையாது, எல்லாமே நான் தோத்தது தான், எந்த பொருளும் நான் வெற்றி இல்லை, அதனால அந்த ஒரு பயம். அதனால சாதகருக்கும் பக்தர்களுக்கும் வந்து அந்த பயமே இருக்கக்கூடாது. அதனால என்ன ஆயிடுமோ,
இவங்ககிட்ட போர் பண்ணால் என்ன ஆகிடுமோ, இத்தனை வாட்டி நான் தோத்துட்டேனே, மறுபடியும் இன்னைக்கு கூட நான் போர் பண்ணால் நான் வந்து தோத்துட்டு போயிடணும், எனக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு சொல்லி ஒரு பயந்தாங்கொழி மாதிரி நம்ம வந்து பக்தியில் இருக்கக்கூடாது. தைரியமாக ராமர் மாதிரி தைரியமாக நம்ம வந்து எதிர்த்து நின்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஒரு சாதகர் வந்து எப்பவுமே நெகட்டிவ் டெண்டன்சி இருக்கக்கூடாது, நெகட்டிவ் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. எப்பவுமே இது ஆகாது, இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி அந்த மென்டாலிட்டி வந்து உருவாக்கக்கூடாது. அது ஈவன் நம்ம வந்து தோக்குற ஒரு நிலைமையில இருந்தால் கூட இது நான் வந்து ஜெயிக்கிறேன், ஏன்னா எனக்கு ராதாகிருஷ்ணன் பின்னாடி இருக்காரு, ராதாகிருஷ்ணன் முன்னாடி இருக்காரு, நான் பின்னாடி இருக்கிறேன், அவங்க பின்னாடி நான் நிற்கிறேன்ற ஒரு தைரியமும் ரூப கோஸ்வாமி சொல்றாரு உபதேசத்துல, உற்சாக நிச்சய தைரியா தத்தத் அது சொல்றாங்க. அந்த ஒரு அந்த பொருள் இருந்தாலே நம்மளுக்கு வந்து அது நம்ம தோக்குற ஒரு நிலைமையில இருந்தா கூட நம்ம மூடு அப்படி இருக்கிறதுனால உடனே நம்ம வந்து அதை வந்து எதிர்க்கிற ஒரு சக்தி நமக்கு பகவான் கொடுத்துறாரு, ஒரு கரண் நமக்கு கொடுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இந்திர அனுப்புற அந்த ரதத்துல ஒரு சிறப்பான ஒரு நபர் வர்றாரு. அவர் அந்த ரதத்தை ஓட்டுறவர் சாரதி கரெக்ட், சாரதி. அந்த சாரதி பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பேர் ரொம்ப நல்லா இருக்கு, மலையான்னு சொல்லி அவர் பேர். அவர் வந்து ராமர் வந்து ஒரு தடவை சொல்றாரு, அவருக்கு உத்தரவு கொடுக்குறாரு, மலையா சீக்கிரம் போய் ராமனர் எங்க இருக்கிற அவரை நோக்கி போன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு உத்தரவு கொடுத்த மாதிரி ஒரு இப்போ அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்கு சொல்றாரு இல்லையா, ரதத்தை கொண்டு போய் நடுவில் சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. அந்த ஆர்டர் கொடுத்த உடனே மறுபடியும் ராமர் வந்து அவருக்கு சொல்றாரு, என்னை மன்னிச்சிடு. பகவான் சொல்றாரு, முழுமுத கடவுள் அகிலாண்ட கோட்டை பிரம்மாண்ட நாயக்கரே, நான் வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்து அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு, அதனால உன்னை கொஞ்சம் நான் தப்பா பேசிட்டேன், கௌரவம் இல்லாமல் பேசிட்டேன், நீ ஒன்றும் தப்பா நினைக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே ராமனர் வந்து அவனோட சாரத்தியை வந்து ராமர் நோக்கி வரும்போது அவர் பயந்து என்ன செய்யறாரு, அந்த சாரத்தியை வந்து அவருக்கு இது ஒரு கடல் கிட்ட கொண்டு போயிடுறாரு. ஏன்னா கடல் கிட்ட எது கொண்டு போறாருன்னா அவருக்கு ஆக்சிஜன் கம்மியாயிடுது, அதனால மூச்சு விட முடியல. அவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக அங்கே கொண்டு போனா அந்த தண்ணி குடிச்சிட்டு என்ன சொல்றாரு ராவணா, அடி முட்டாளே, நீ ஏன் என்ன போர் படையிலேருந்து ஏன் என்னை கொண்டு வந்த, நீ அங்கேயே என்னை நிற்க வச்சக்கூடாதான்னு சொல்லி திட்டாரு. அப்போ இவர் ரதசாரதி அவரை சொல்றாரு, உங்க உயிரை வந்து நான் காப்பாத்துறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், அது பண்ணது ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை அங்கேயே நிற்க வச்சிருந்தா நீங்க அங்கேயே வதமாயிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி. அப்போ ராவணரா சரி வான்னு சொல்லி அவரை மெதுவா நைஸ் பண்ணி கொண்டு போறாரு. அங்க ராமருக்கும் அந்த ராவணருக்கும் அவரோட ரதசாரதிக்கு இவர் எப்படி பிஹேவ் பண்ணாரு, அவரோட கேரக்டர் எப்படி இருந்தது, அவரை எப்படி அவர்கிட்ட பேசினாரு, இவரே எப்படி பேசினாருன்றது அந்த குணப்பாடத்தை வந்து ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதாவது நம்மளுக்கு ஜூனியராக இருந்தால் கூட அவங்க வந்து எதுவுமே அறியாமல் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், அவங்கள ஒரு பணிவா அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்கள வந்து அறிகுறியை கொடுத்து இந்த மாதிரி தான் நம்ம இந்த வழியில தான் நம்ம போகணும், இப்படி தான் நம்ம இருக்கணுன்றது வந்து இங்கே ராமர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்றது ராமாயணத்தை சொல்லிக் சொல்றாரு. ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, அவர் யாராக இருந்தாலும் அது ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் இருக்கும். அப்போதான் அவங்க என்ன செய்யறாங்க, அப்போ அவர் என்ன செஞ்சாரு, இந்திரனோட சாரதி முன்ன அவர் வந்த ஒரு ஸ்பீடோட இன்னும் ஸ்பீட் ஜாஸ்தி பண்ணிட்டாரு, உற்சாகம் ஜாஸ்தி வந்துருச்சு. என்னடா என்னை வந்து யாருமே வந்து மதிக்கிறதே இல்லை, நானும் இந்திரன் கூட நிறைய தடவை போருக்கு போயிட்டேன், என்னை மதிச்சதே யாரும் கிடையாது. அப்ப இவர் மதிக்கிறாரு, ராமரே என்ன மதிக்கிறாருன்னா அவருக்கு அவர் உயிரை கொடுக்க கூட ரெடி ஆயிட்டார், அவர் உயிரை கொடுக்க கூட ரெடி ஆயிட்டார். இப்போ பாருங்க, குருட்சேத்திரத்தில் கூட துரியோதனர் கூட இருக்கிற படைவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க உடல் விட்டுறாங்கன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன பண்றாங்க, பயத்துக்காக, துரியோதனரோட பயத்துக்காக அவங்க பண்ணாரு. அதே நீங்க பாண்டவர் கூட இருக்கிற படைவர்களை பாருங்க, அவங்க நல்லா தெரியும் நான் உயிர் போனாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா நான் தர்மத்தை சைடு இருக்கிறேன், நான் தர்மத்தை பகுதியில் நான் வந்து நிற்கிறேன், அதனால எனக்கு உயிர் பயந்து இருக்காங்க. இங்க வந்து விசுவாசமா இருக்காங்க, விசுவாசியா இருக்காங்க, அதாவது பிரேமையா இருக்காங்க, ஒரு நேசிக்கிற ஒரு காதலியங்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நேசிச்சு வந்து போர் பண்றது ரெடியா இருக்காங்க பிரபு சொன்ன மாதிரி. ஆனா அங்க பயந்து வந்து போர் பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இவர் என்ன பண்ணாலும் இவரால் முடியல, ஒரு தலையா வந்து வில்லு விடுறாரு, ஒரு தலை போய் கீழே விழுந்து மறுபடியும் அது வந்து உட்காந்துருது. அப்போ 10 தலை எதுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 10 இன்டெலிஜென்ஸ் இருக்கான் ராவணனுக்கு. 10 தலை வந்து 10 இன்டெலிஜென்ஸு. ஒரு ஆச்சாரியா சொல்றாரு, வேற ஆச்சாரியா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. 5 இந்திரியங்கள் சொல்றாங்க, அந்த இந்திரியங்களோட பொருள்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த ஒரு சில ஆச்சாரியோட என்ன சொல்றாங்கன்னா அது 10 இன்டெலிஜென்ஸ், 10 அறிவில் வந்து
9 அறிவு வந்து சொல்றாங்களா ராவனுக்கு, நீ தயவு செய்து ராமர்கிட்ட போர் பண்ணாத. ஆனா இவனோட மைண்ட் தலை இருக்கு பாருங்க, அந்த தலை சொல்றது நீ விடாத ராமனை, எப்படியாவது வதம் பண்ணது சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவுதான் அறிவை கொடுத்தாலும் ராவணர் மாதிரி மாயையில சிக்கி இருக்கிற ஒரு நபருக்கு வந்து அந்த அறிவு எல்லாமே பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். எல்லாத்தையும் 9 தலையும் சொல்லுது, அவனை வதம் பண்ண, அவன் போர் பண்ணாத ராமர் கிட்ட, உன்னால முடியாது சொல்லி அவனுக்கு அறிவுரை கொடுத்தா கூட அவன் விடமாட்டான். அந்த மைண்ட் தலை சொல்லுது, நீ போய் போர் பண்ண ராமர் கிட்ட சொல்லி. ஸோ இப்படி அந்த இவரு ராமர் அப்புறம் பார்த்தாரு, ஒரு தலையா மறுபடியும் அது வந்துட்டே இருக்கு, உருவாக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் விபீஷணர் கூப்பிடுறாரு, என்ன விபீஷணா இது, எப்படி ராவணர் வதம் பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் விபீஷணர் சொல்றாரு, அவன் வயிறுல ஒரு அமிர்தம் இது இருக்கு, அமிர்த கவச்சம் இருக்கு, அந்த கவச்சத்தை நீ எடுத்தாதான் அவரை வந்து வதம் பண்ண முடியும் சொல்லி, அப்புறம் அந்த கரெக்டா அந்த அமிர்த கவச்சத்துக்கு ஒரு ஹேரோ விடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நோய் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அலோபதி கிட்ட போகிறோம், இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவன் என்ன செய்கிறான், அந்த 10 நாளுக்கோ 15 நாளுக்கோ மெடிசன் எடுத்தவொடனே அது போயிடுது. மறுபடியும் அடுத்த வருஷம் வரலாம், அடுத்த மாதமே வரலாம், மறுபடியும் வருது. அதே நம்ம ஹோமியோபதிக்கோ இல்லை ஆயுர்வேதிக்கோ நம்ம போன என்ன பண்ணாரு, அந்த ரூட்டோடு எடுத்துகிட்டு வரோம், வேரோட எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அந்த பர்டிகுலர் ரீசனுக்கு போய், அந்த லொக்கேஷனுக்கு போய், அங்கே எதுலேருந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது நீட்டாக வராமல் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளும் கூட நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட பக்தி தொண்டு பண்ணும்போது, சாதகமாக இருக்கும்போது, நம்ம அந்த என்ன சொல்கிறது, வேரோடு நம்ம எடுத்துக்கணும். அந்த வேரோடு அந்த மாயை வந்து நம்ம எடுத்தாதான் நம்ம ராமர்கிட்ட போய் சேர முடியுமா. ஏன்னா இது உண்மையான ஒரு புரிதல் என்னன்னா, இந்த தசரா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நன்மைகளை வந்து நம்ம தீமைகளை வெள்ளி நன்மையை வந்து நம்ம வந்து நிலைநாட்டுறது, அந்த ஒரு கொடியை வந்து நிலைநாட்டுறது, அதான் தசரா, அதான் வந்து விஜயதசமி. இதான் உண்மையான அதுக்கு புரிதல் இதுதான். அப்படின்னு என்ன அர்த்தம், பெருமையும் மாயை வந்து நம்ம வெல்லணும். அது வெல்லணும்னா நம்ம என்ன செய்யணும், சுக்ரீவரமாடி ஓடி பகவானோட அந்த திருப்பாதையை வந்து கட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும். அப்போதான் நம்ம இது 2 வந்து வெல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ராமர் என்ன செஞ்சாரு, அகஸ்திய முனி அப்போ வந்தார், ராமர்கிட்ட வந்தார். இந்த டைமில் அகஸ்திய முனி வந்து ஒரு மந்திரத்தையும் கொடுத்தார். அந்த மந்திரம் எப்படின்னா, என்ன மந்திரம்னா ஆதித்ய ஹிருதயான்னு சொல்லி அந்த மந்திரத்தை பேர். இந்த மந்திரத்தை நீங்கள் சேண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ராவணகிட்ட போர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான ஒரு பக்தி தொண்டு நம்ம பண்ணும்போது நெருக்கடி வந்துட்டா கூட நம்ம என்ன செய்யணும், அகஸ்தியர் மாதிரி குரு கிட்ட நம்ம மந்திரத்தை வாங்கணும். அவங்ககிட்ட மந்திரத்தை வாங்கி அவங்களோட அறிவுரைகளை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சாதான் ராவணா என்ற ஒரு பெரிய மாயையை வந்து நம்ம வெல்ல முடியும்னு சொல்லி இங்க ஆச்சாரியாஸ் சொல்றாங்க. ஸோ அதனால அந்த ராமாயணத்தோட அந்த முழு அந்த யுத்த காண்டத்தில் வந்து இந்த சாராம்சத்தை வந்து கொடுத்துருக்காங்க வால்மீகி மகர்ஷி. ஸோ இந்த போர் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த போரில் வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன ஆச்சாரியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீமைகள் மேலே வந்து நம்ம வந்து ஒரு தடவை வின் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாயை வந்து ஒரு தடவை விட்டுட்டா என்ன பண்ணும், திரும்பி வரும். எப்படி இந்த தலை வந்து ராவண தலை கீழே விழுந்து மறுபடியும் எப்படி வந்து தலையில் இன்னொரு தலை வந்ததோ அதே மாதிரி வந்து போயிட்டே இருக்குமா இந்த மாயை. அதனால அது வேரோட எடுக்கணும்னா அந்த அமிர்த கலிகை இருக்குல்ல, அது எப்படி எடுத்தாங்களோ ராமர், அந்த மாதிரி நம்ம வந்து வேரோட எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம வந்து நாமத்தை, பகவான நாமத்தை வந்து சொல்றது, பக்தரோட சாங்கியத்தை முக்கியமா, அப்புறம் பிரச்சாரம் பண்ற அந்த பக்தர்களுக்கு வந்து நிறைய வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கணும். இப்போ ஒரு நம்ம மோல்டிங் போடுறோம்னா என்ன பண்றோம், முட்டி கொடுக்குறோம், சப்போர்ட்டுக்காக முட்டி கொடுக்குறோம். அந்த பிரச்சாரத்துக்காக போற அந்த பக்தர்கள் வந்து நம்ம முட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த முட்டி தான் அந்த நம்ம செய்கிற அந்த சாங்கித்யம், நம்ம செய்கிற அந்த சகாயம். ஏன்னா பிரச்சாரத்துக்காக போகிற யாருமே பிரச்சாரத்துக்கு முன்னே வரமாட்டாங்க. கலியுகத்தில் பிரச்சாரம் பண்ணுறது வந்து ரொம்ப சரளமாக எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அது என்ன ரொம்ப ஈஸி, போய் வாயில சொல்கிறது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே அவமானமும் நடக்கும்,
கெட்ட வார்த்தையும் பேச யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நம்ம வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகும். இது எல்லாமே நம்ம தாங்கணும். இது எல்லாமே நம்ம தாங்கினா தான் நம்ம வந்து பகவானோட ஆனால் முக்கியமாக பிரச்சாரம் வந்து சொல்கிறார் பிரபுபாதர், சுவாமி பிரபுபாதர், ப்ரீச்சிங் இஸ் எசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீ உண்மையாக பக்தி தொண்டில் வந்து உன்னோட பக்தி வந்து தக்க வச்சுக்கணும்னா பிரச்சாரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. பிரச்சாரம் பண்ண நம்மளுக்கு என்னாவது நம்ம தூய்மை ஆகிட்டு இருக்கோம். மற்றவங்களை ஆகிறாங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்ம தூய்மை ஆகிட்டே இருக்கோம். ஏன்னா பகவானை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? காலத்தையும் அவருக்காக ஒதுக்கி வைக்கிறோம், நம்மளோட சக்தியும் அவருக்காக ஒதுக்கி வைக்கிறோம், மற்றவங்களை வந்து நம்ம பக்தராக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து மாயா மேலே போர் பண்ணிகிட்டே இருக்கணும். குருக்ஷேத்திர மாதிரி, ராமாயணம் மாதிரி போர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. श्री श्री रामायणम ग्रंथम की जय, श्री श्री वाल्मीकि महर्षि की जय, श्री श्री राधा कृष्ण भगवान की जय, हर हर महादेव गोपीनाथ की जय, श्री श्री योग मैया की जय, लक्ष्मी नरसिंहदेव भगवान की जय, श्री श्री गौरनिताय की जय, श्री गुरु परंपरा की जय, अनंत कोटि वैष्णव की जय, स्वामी प्रभुपाद की जय, निताय गौर प्रेमानंदे. All glories to assembled resurrection, all glories to assembled resurrection, all glories to assembled resurrection, all glories to Guru Gauranga Srila Prabhupada ki jai. இப்போ நம்ம கூட போர் பண்ணலாம். ராவணான்ற ஒரு மாய மேலே நம்ம இப்போ போர் பண்ண ஒரு 10 நிமிஷம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ